ஊர்ல நிறைய கோயில் திருவிழாக்கள் தொடங்கிட்டு நிறைய புலம்பெயர் தேசத்துல இருந்த எல்லாம் மக்கள்கள் வர்றதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கணும். அப்ப அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க கட்டாயம் ஊருக்கு வந்தா பள்ளி நிறுவனத்தை வந்து பாருங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, எவ்வளவு விவசாயிகள் பயனடையினம், அதே நேரத்தில் எப்படியான உற்பத்திகள் இங்கிருந்து நாங்க உள்ளூர்லயே அதுக்குரிய சந்த வாய்ப்பை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட இருக்கிற பொருட்களை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரியாகவும், மற்றது தொற்றாத நோய்களின் பிடியில இருந்து இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவை கொடுக்கணும் என்ற ஆர்வம் வந்து எப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நிறைய கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் அதிகமான ஃபார்மர்ஸ் வந்து இதனால பெரிய சந்தோஷப்படுறாங்க. ஏனென்றா சிறுதானியம் வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அது கடவுள் வந்து விவசாயி கொடுத்த ஒரு வரம். ஏனென்றா இடுபொருட்களோ அல்லது பூச்சி தாக்குதலோ மற்றது எந்தவித சூழலால் கிடைக்கிற பிரச்சனைகளையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது வந்து சிறுதானியம். அந்த சிறுதானியத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் நிறைய பெறுமதி செயல் உற்பத்திகளில் ஈடுபடுறோம். அதன் மூலம் நிறைய பேருக்கான ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல இந்த பல்கலைக்கழகங்கள்ல படிச்சு முடிச்சுட்டு இருக்கிறார்கள், அதே நேரத்துல பல்கலைக்கழகத்துல படிச்சு கொண்டிருக்கிறார்களுக்கு கூட சிறு சிறு பார்ட் டைம் ஜாப், அதாவது சிறு சிறு தொழில் வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பெற்று கொண்டிருக்குது. அப்படியான எல்லா விஷயத்தையும் வந்து பாருங்க. இத மாதிரியான சில தொழில் துறைகளையும் சில நுட்பங்களையும் சில வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கிக்க இங்க இருந்து புலம்பெயர் தேசத்துக்கு செல்ற நிறைய பேரை நாங்க கட்டுப்படுத்தலாம். ஏனென்றா அவங்கள் இங்க இருந்து தாய் தகப்பன் சொந்த பந்தம் எல்லாரையும் விட்டு அங்க போய் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. ஆனா இங்கேயே அதுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கிக்க மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை ஒன்று அமையும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பாருங்க, நிச்சயமா வாங்க. ஆரோக்கியமான உணவுகளுக்கு வந்து ஆரோக்கியமான நிறைய உணவுகள் இருக்கு. அதை என்ன எப்படி எல்லாம் செய்யறோம்ன்றதையும் வந்து பார்த்துட்டு போங்க. நன்றி.